வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கோலிவுட். கேபியோய் பாலா ஹீரோவாக அறிமுகமான காந்தி கண்ணாடி படம் நேற்று வெளியானது. தனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் கதைகளை தேர்வு செய்யாமல் நல்ல கதையை தேர்வு செய்து நடிக்க வேண்டும் என நினைத்ததே அவரை பலரும் பாராட்ட காரணமாக அமைந்துள்ளது. இயக்குனர் ஷெரீப் எடுத்துக்கொண்ட நல்ல கதையை முழுமையாக ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணும் விதமாக கொடுக்காத நிலையில் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன. கேபியோய் பாலா, நமிதா கிருஷ்ணமூர்த்தி, பாலாஜி சக்திவேல் மற்றும் அர்ச்சனா உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படம் குறைவான தியேட்டர்களிலேயே வெளியானது. வெற்றிமாறனின் பேட் கேரள் படத்துக்கும் காந்தி கண்ணாடி படத்துக்கும் இடையேதான் போட்டி நிலவி வருகிறது என்கின்றனர். சிவகார்த்திகேயனின் மதராசி திரைப்படம் ஏகப்பட்ட தியேட்டர்களை தமிழ் சினிமாவில் ஆக்கிரமித்துள்ள நிலையில் இந்த இரண்டு படங்களின் வசூலும் ரொம்பவே டல்லடித்து காணப்படுகிறது. பேட் கேரள் திரைப்படம் முதல் நாளில் 25 லட்சம் ஈட்டிய நிலையில் பாலாவின் காந்தி கண்ணாடி திரைப்படம் அதிகபட்சமாக 35 லட்சம் வசூல் செய்துள்ளதாக, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் படத்துக்கு வசூல் அதிகரித்தால் 1 கோடி ரூபாய் வசூலை காந்தி கண்ணாடி ஈட்டும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. ஓடிடி விற்பனை, சாட்டிலைட் விற்பனை என போட்ட காசை எடுத்துவிட அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறுகின்றனர். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸ் உங்களுக்கு நேர்ல வரலாம்.